Welcome back students to Shankar's physics tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 11 physics chapter 3 laws of motion ல இருந்து two bodies in contact on a horizontal surface தான் பார்க்க போறோம். First நம்ம என்ன கன்சிடர் பண்றோம்னா ரெண்டு different mass கன்சிடர் பண்றோம். ஒரு பாடியோட மாஸ் m1 இன்னொரு பாடியோட மாஸ் வந்து m2 ரெண்டுமே கான்டாக்ட்ல இருக்கு. ஓகே அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா first body oda mass வந்து ஜாஸ்தி இருக்கு greater இருக்கு when compared to the second mass. okay இந்த ரெண்டு கான்டாக்ட் பாடிஸையும் நம்ம என்ன பண்றோம் ஒரு smooth horizontal frictionless surfaceல நம்ம place பண்றோம். so ஏன் இந்த மாதிரி assumptions எடுத்துக்கிறோம் அப்படினு பாத்தீங்கன்னா friction ஓட இருந்தா இந்த friction parameterயும் சேர்த்து நம்ம இந்த கான்செப்ட்ஸை இன்க்ளூட் பண்ணனும். so நம்ம இந்த இடத்துல for simplification நம்ம என்ன பண்றோம்னா smooth frictionless horizontal surface நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகேவா? சரி. இப்போ நம்ம கேஸ் 1ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃபோர்ஸை நம்ம வந்து அப்ளை பண்றோம். ஒரு ஹாரிசான்டல் ஃபோர்ஸை இந்த சிஸ்டம் மேல நம்ம அப்ளை பண்றோம். இந்த இடத்துல சிஸ்டம்ங்கிறது நம்ம என்ன சொல்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா m is equal to m1 plus m2. இந்த ரெண்டு மாஸ் சேர்ந்ததை நம்ம m ன்னு எடுத்துக்கிறோம். அதுதான் சிஸ்டமா எடுத்துக்கிறோம். சோ ஒரு ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் இந்த சிஸ்டம் மேல அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் இந்த மாசஸ் வந்து along x directionல மூவ் ஆகும். அதோட acceleration என்னவா இருக்கும்னா a வா இருக்கும். எப்படி by the application of the horizontal force f. ஓகேவா? சோ பாசிட்டிவ் x directionல மூவ்மென்ட் இருக்கும். acceleration same directionல இருக்கும். force ஓட directionல தான் acceleration இருக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரீ பாடி டயகிராம் வரைஞ்சிரலாம். இப்போ இதோட FBD ஃப்ரீ பாடி டயகிராம். சோ இதோட மாஸ் வந்து நம்ம m ன்னு எடுத்துக்கிறோம். m வந்து பார்த்தோம் m1 plus m2. இதுல என்னென்ன ஃபோர்सेस ஆக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து காமனா ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg. ஓகேவா? டோட்டல் மாஸ். அதுக்கு அப்புறம் ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து காமனா நான் எடுத்துக்கிறேன் நார்மல் ஃபோர்ஸ். அதுக்கு அப்புறம் ஒரு ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் x டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. சோ திஸ் இஸ் f. இந்த பாடியோட acceleration இருக்கு அதே டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த பர்టిక్యులர் FBD ஆஃப் m க்கு வந்து நம்ம நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷனை அப்ளை பண்ண போறோம். ஓகே சோ ஃபர்ஸ்ட் FBD வரைஞ்சாச்சு. என்னென்ன ஃபோர்सेस நார்மல் ஃபோர்ஸ் இந்த இடத்துல ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓகே along this positive and negative y directionல அதுக்கு அப்புறம் பாசிட்டிவ் x directionல வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. பாடியோட மோஷனும் வந்து along the positive directionல இருக்கு. x directionல acceleration a வா இருக்கும். அப்ப இதோட கோஆர்டினேட் சிஸ்டம் என்னது? this is x and this is y. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்து நியூட்டன்ஸ் லா அப்ளை பண்றோம். so by the application of Newton's second law first இது வந்து இந்த that is இந்த free body diagram மேல நம்ம வந்து பாசிட்டிவ் x டைரக்ஷன்ல மட்டுமே எடுத்துக்கிறோம். ஏனா மோஷன் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு along பாசிட்டிவ் x டைரக்ஷன்ல மட்டும் இருக்குறதுனால y டைரக்ஷன் just we will avoid. நமக்கே தெரியும் n is equal to mg தான் இது வரும். ஓகே so by applying Newton's second law vectorial formula எழுதும்போது உங்களுக்கு f vector is equal to mass into acceleration of the vector. இப்போ நம்ம அதோட யூனிட் வெக்டர்ஸோட எழுதலாம். இது வந்து பாசிட்டிவ் x டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகிறதுனால அதோட யூனிட் வெக்டர் என்னவா இருக்கும் பிளஸ் i கேப்பா இருக்கும். சோ நம்ம யூனிட் வெக்டரோட எழுதும்போது அதோட கரஸ்பாண்டிங் வந்து யூனிட் வெக்டர்ஸோட எழுதும்போது இது எப்படி எழுதணும் m a. this is the total mass of the system, acceleration of the system. ஓகேவா? இது எவ்வளவு இருக்கும் a. ஓகே a i கேப்பா இருக்கும். பாசிட்டிவ் x டைரக்ஷன்ல is equal to f i கேப்பா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப ரெண்டுமே ஒரே காம்போனன்ட் தான். ரெண்டுமே i காம்போனன்ட் தான். சோ அதனால just comparing உங்களுக்கு என்ன வரும் f is equal to ma வரும். ஓகே m ங்கிறது என்னது? it is nothing but m1 plus m2 times a. அப்ப acceleration என்ன வரும்? acceleration of the body a is equal to f divided by m1 plus m2. this is the acceleration of the body m. ஓகேவா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். அடுத்து நம்ம செகண்ட் கேஸ் பார்க்க போறோம். என்னன்னா இன்டிவிஜுவலா
m1க்கு ஒரு FBD, m2க்கு FBD கண்டுபிடிச்சு அண்ட் தென் அது ரெண்டுத்தையும் எப்படி இதுக்கு ரிலேட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதுதான் வந்து செகண்ட் ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் அதை வந்து FBDன்னு எழுதுனேன், FBD ஆஃப் m1. ஓகே, இப்போ அகெயின் பேக் இந்த டயக்ராம் போகலாம். இப்போது நம்ம ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த m1 மேலே அப்ளை பண்ணுறோம். ஓகே, இது ரெண்டுமே கான்டாக்டில் இருக்கா? அப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ நம்ம ஒரு F அப்படிங்கிற ஹரிசான்டல் ஃபோர்ஸை m1ல் அப்ளை பண்ணும்பொழுது இந்த m1 வந்து ஒரு ஃபோர்ஸை செகண்ட் பாடிக்கு அப்ளை பண்ணும். அந்த ஃபோர்ஸ் தான் என்னது, இட் இஸ் F21. ஓகே, ஸோ FBD ஆஃப் m1 அது வரையிடும். ஸோ அகெயின் இந்த திரும்ப இந்த டயக்ராம் பார்க்கலாம், m1 m2. ஓகே, ஸோ இந்த m1 வந்து m2 மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் m2 by 1, அதுதான் வந்து F21, ஸ்மால் f21 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகேவா, பட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி, by Newton's third law, இப்போ m2 வந்து ஒரு ஃபோர்ஸை m1 வந்து m2 மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும்போது ஒரு ரியாக்ஷன், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸை வந்து m2 வந்து m1 மேலே எக்ஸர்ட் பண்ணும். அப்போ அது என்னவா இருக்கும்? ஸோ இஃப் திஸ் இஸ் m1, ஓகே, அண்ட் திஸ் இஸ் m2, இது எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து it is F12. okay, so F12 வந்து என்னன்னா, it is nothing but a reaction force exerted on m1 by m2. so நம்ம எப்போதுமே FBDல என்ன பார்க்க போறோம், forces exerted on the object தான் பார்க்க போறோம், not by the object. அப்போ F12 reaction forceனா action force வந்து F21. இப்போ நம்ம வந்து FBD ஆஃப் m1 மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ FBD ஆஃப் m1, இப்போ என்னென்ன ஃபோர்ஸஸ் இதில் ஆக்ட் ஆகுது? ஃபஸ்ட்டு ஒரு ஹரிசான்டல் ஃபோர்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் டிரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணுறோம் m1. அண்ட் தென் ஒரு ஃபோர்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் டிரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது, திஸ் இஸ் F. ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து m1 மேலே ஆக்ட் ஆகுது, அது வந்து F12. இப்போது இந்த வெக்டர் இருக்கு இல்லையா, நம்ம வெக்டரை டினோட் பண்ணும்போது அதோட லென்த் பார்த்தீங்கன்னா தெரியும், F வந்து கிரேட்டராக இருக்குது when compared to F12. F வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டிரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது, ஸோ திஸ் இஸ் X அண்ட் திஸ் வுட் பி Y. இது வந்து நெகட்டிவ் எக்ஸாக இருக்கும், கரெக்டாக? ஸோ F12 வந்து நெகட்டிவ் எக்ஸ் டிரெக்ஷன்லையும் F வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டிரெக்ஷன்லையும் ஆக்ட் ஆகுது. இதை தவிர என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும்? ஒரு நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அப்புறம் டவுன்வர்ட்ஸாக ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg. ஸோ திஸ் இஸ் n, ரெண்டுத்தோட மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி என்ன, ஒரு Fங்கிற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது மோஷன் ஆஃப் த பாடி வந்து அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் வித் ஆக்சலரேஷன் ஏன்னு பார்த்தோம். இப்போ ஆக்சலரேஷன் ஆல்சோ ஆக்ஸ் அலாங் a டைரக்ஷன். இப்போ FBD வரைஞ்சாச்சு. இப்போ நமக்கு தெரியும் அலாங் y டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா நோ மோஷன் ஆஃப் த பாடி along y direction. ஓகேவா, அப்போ என்னும் mgயும் என்னவா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் இந்த இடத்துல மோஷன் வந்து அலாங் எக்ஸ் டிரெக்ஷனில் மட்டும் இருக்கிறதுனால. இப்போது அப்ளையிங் நியூட்டன் செகண்ட் லா, இந்த வெக்டோரியல் ஃபார்மில் எழுதுவோம் இல்லையா. ஓகே, இப்போ அலாங் எக்ஸ் டிரெக்ஷனில் மட்டும் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிரேட்டர் ஃபோர்ஸ் F வந்து அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் டிரெக்ஷன், அப்போட யூனிட் வெக்டார் என்னவாக இருக்கும், Fi கேப். அண்ட் தென் நெகட்டிவ் எக்ஸ் டிரெக்ஷனில் ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ், அது வந்து -F12 அகெயின் ஐ கேப்பாக இருக்கும், ஏன்னா அது வந்து நெகட்டிவ் y டைரக்ஷன் எக்ஸ் டைரக்ஷன்ல. அப்போ -F12 ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி எந்த டைரக்ஷனில் இருக்குது, பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. இப்போ இதோட மாஸ் வந்து m1 இல்லையா, அப்போது இந்த இடத்துல என்ன வரும், m1a. ஓகே, அதோட யூனிட் வெக்டர் என்ன, ஐ கேப்பாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Fi cap minus F12 I cap is equal to M1 I cap. இந்த இடத்துல இந்த I cap everything is the same. அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், F minus
F12 is equal to m1a. இப்போ நம்ம முன்னாடி acceleration of the body கண்டுபிடிச்சோம்ல, என்னது a is equal to f divided by m1 plus m2. இது வந்து previous equation, இது வந்து 1. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, எனக்கு f12 என்னங்கிறது வேணும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ we are just changing the relation. அப்போ f12 என்ன வரும், f12 is equal to இந்த f வந்து இந்த மைனஸ் f2 அந்த சைடு வந்துருமா, அப்போ m1a அந்த சைடு வரும்போது உங்களுக்கு மைனஸ் ஆகிடும். ஸோ கேபிட்டல் F மைனஸ் m1a. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஏக்கு பதிலாக இந்த 1 நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் ஏக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன் 1 இந்த ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் எழுதுகிறேன். ஸோ f12 is equal to f minus m1a. ஏக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா f minus m1 times f divided by m1 plus m2. ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து m1 உள்ளே கொண்டு போகலாம். f minus m1f divided by m1 plus m2. இப்போ காமனாக என்ன இருக்குது, f இருக்குது, நான் வெளியே எடுத்துறேன். ஸோ f காமனாக எடுத்துட்டோம்னா 1 minus m1 divided by m1 plus m2. எகெயின் வந்து m1 plus m2வை எல்சிஎம்மாக எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும், f times m1 plus m2 minus m1 divided by m1 plus m2 கிடைக்கும். ஓகே, m1 m1 கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும், f12 is equal to minus இங்கே ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா f m2 divided by m1 plus m2 கிடைக்கும். So this is the force exerted on body 1 by the mass m2. அதுதான் கிடைச்சிருக்கு. இதை வந்து நம்ம வெக்டோரியல் நோட்டேஷனில் எழுதுனா என்னவா இருக்கும், ஸோ f12 vector is equal to minus f vector m2 divided by m1 plus m2. ஏன் இந்த இடத்துல மைனஸ் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் ஸ்லைடில் f12 acts along the negative x direction. அப்படிங்கிறதுனால this f2 in vectorial notation பார்த்தீங்கன்னா, in vectorial notation f12 vector is equal to minus f m2 divided by m1 plus m2. ஸோ இதுலேருந்து என்ன பார்க்குறோன்னா, இந்த magnitude of the contact force. ஓகே, magnitudeங்கும் போது within the modulus எழுதுவோம் இல்லையா, f12 vector வந்து it depends only upon the mass m2. okay, it depends on mass m2. okay, அதுதான் வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ வெக்டர் நோட்டேஷனில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு சைடில் m1 கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்தது FBD of m1 m2 பார்க்க போகிறோம். FBD of m2. அகெயின் இந்த டயக்ராம் வரைஞ்சோன்னா நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு மாஸ் m1, ஸோ ஒரு ஃபோர்ஸு, அண்ட் தென் இன்னொரு மாஸ் m2. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆக்ஷன் ஃபோர்ஸ் பார்த்தோம். அது என்னது, ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் m2 பை m1. அது என்னது, இட் இஸ் F21. இது வந்து ஒரு ஆக்ஷன் ஃபோர்ஸ் பார்த்தோம் இல்லையா. இந்த ஆக்ஷன் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் தென் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் F12 வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இப்போ FBD of m2 மட்டும் வரையலாமா, FBD of m2. சரி, ஒரு பாயிண்ட் மாஸாக நம்ம m2 வரைஞ்சிக்கலாம். என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது இந்த பாடி மேலே, ஒரு நார்மல் ஃபோர்ஸ் n, அண்ட் தென் டவுன்வர்ட்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg, அண்ட் தென் இன்னொரு காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன, ஒன்லி ஒன் ஃபோர்ஸ் தட் இஸ் ஆக்டிங் வந்து அது வந்து F21. திஸ் இஸ் த ஆக்ஷன் ஃபோர்ஸ். இது மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி என்ன இருக்குது, அலாங் த எக்ஸ் டிரெக்ஷன் விச் இஸ் ஏ. ஓகேவா, சரி. இப்போ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் என்னென்னு வரைஞ்சாச்சு, அண்ட் தென் FBDயும் வரைஞ்சாச்சு, அண்ட் தென் ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம், நியூட்டன் செகண்ட்லாம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பை அப்ளைங் நியூட்டன் செகண்ட் லா along y directionல எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை. ஓகேவா, ஸோ மோஷன் ஆஃப் த பாடியும் ஒன்றும் இல்லை, தட் இஸ் ஆக்சலரேஷன் 0 along y direction. ஸோ நம்ம பாசிட்டிவ் எக்ஸ் டிரெக்ஷனில் மட்டும் கன்சிடர் பண்ண போகிறோம். ஒரே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதுவும் என்னது F21.
ஸோ F21 I cap in a positive x direction act ஆகுது is equal to and the mass of the body multiplied by the acceleration of the mass. Okay, so mass of the body என்ன m2, அதோட acceleration என்னவா இருக்கு a. இப்போ நோட் பண்ணீங்கன்னா தெரியும் இப்போ Fங்கிற டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இந்த டோட்டல் சிஸ்டமோட ஆக்சலரேஷனும் ஏ தான். இண்டிவிஜுவல் மாசஸ் m1 கன்சிடர் பண்ணாலும் சரி m2 கன்சிடர் பண்ணாலும் சரி ரெண்டுத்தோட மாஸ் ஆக்சலரேஷனும் என்னதான் இட் இஸ் கோயிங் டு பி சேம் தான். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷன்ஸ் இருக்கிறது கிடையாது. ஏன்னா டோட்டல் சிஸ்டம் ஆக்சலரேஷன் ஏவா இருக்கும்போது இந்த இடத்துல m1 அண்ட் m2 ரெண்டுத்துக்கும் ஒரு ஆக்சலரேஷன் தான். ஓகே, ஸோ m2 I கேப்பாக இருக்கும். ஸோ ரெண்டு காம்பனன்ட்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே பாசிட்டிவ் எக்ஸ் டிரெக்ஷன் ஆக்ட் ஆகிறதுனால F21 is equal to m2 into a. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஆக்சலரேஷன் என்னது a is equal to f divided by m1 plus m2. அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது வந்து equation 3, இது 1. ஸோ சப்ஸ்டியூட் a in 3. அப்போ என்ன வரும் F21 is equal to f m2 divided by m1 plus m2. அதுதான் நமக்கு ஈக்குவேஷனாக கிடைக்குது. எகெயின் இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, த செகண்ட் மாஸை டிபெண்ட் பண்ணி மட்டுமே இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த வெக்டர் நோட்டேஷனில் எழுதும்போது இன் வெக்டோரியல் ஃபார்ம் F21 vector is equal to f m2 f vector multiplied by m2 divided by m1 plus m2. ஓகேவா? சரி, இப்போ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், F12 வெக்டர் என்னது, இட் இஸ் மைனஸ் f வெக்டர் m2 divided by m1 plus m2 பார்த்தோமா? இப்போ இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, இந்த இடத்துல சைன் வந்து ப்ளஸ். ஏன்னா இந்த ஃபோர்ஸ் ரியாக்ஷன் இது வந்து ஆக்ஷன் ஃபோர்ஸ் இல்லையா, இந்த ஆக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் டிரெக்ஷன் மட்டும்தான். அப்போ நம்ம ஃபைனலாக என்ன சொல்லலாம், by Newton's third law of motion, every action has an equal and opposite reaction. So இப்போ இந்த action force F21 இருக்கும் பொழுது reaction force எப்படி இருக்கு, it is opposite to it. ஓகேவா? F21 வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பேராமீட்டராக இருக்குது. அப்போது இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் F21 is equal to F12 வெக்டர். எப்படி இருந்தாலும் ஓகே தான். ஓகே, ஸோ ஒன்று ஆக்ஷன்னா ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டிரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, வித் திஸ் இந்த பர்டிகுலர் பார்ட் ஓவர். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.